மாஞ்சோலை எஸ்டேட் தேயிலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று திமுக, அதிமுக உள்ளிட்ட 20 கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் மனு அளித்து வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்ட மாஞ்சோலையில் பிபிடிசி என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான தேயிலை தோட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்கள் குடும்பங்களுடன் வசித்து வருகின்றனர். இங்கு பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களும் ஜூன் மாதம் இறுதிக்குள் காலி செய்திட வேண்டும் என்று அறிவிப்பு வெளியானது. தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் இதனால் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதால் அதிமுக, திமுக உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சியினர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். குறிப்பாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் அவர்கள் தொடர்ந்து வசிக்க குடியிருப்புகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை பற்றி சொல்வதற்காக போய் கலெக்டர் ரெப்ரசன்ட் பண்ணோம். கலெக்டர்கிட்ட சொன்ன விஷயம் அவங்கள 2028 வரைக்கும் அவங்க அங்கே வேலை பார்க்கறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்க காலகட்டத்தில் இப்போவுமே அவங்கள வெளியேற்றுறதுக்குள்ள நடவடிக்கையை அந்த தொழிற்சாலை நிர்வாகம் செய்துக்கிட்டு இருக்கு. அந்த எஸ்டேட்டை தாண்டி எடுத்து நடத்த வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிற போது நல்ல முறையில் அவர்களுக்கு தங்குவதற்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய 2வது கோரிக்கை. அதே போன்று அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற நல்ல தொழிலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய 3வது கோரிக்கை.